பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளையின் நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில் போகலாம். சென்செக்ஸ் திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 84,232 நேர்மறைனும் 84,162 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் 84,022. இது ஒரு எதிர்மறையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மேல போற மாதிரி முயற்சி பண்றாங்க. அங்கு கரடிகள் தடுத்து நிறுத்தி நேர்மறையிலிருந்து எதிர்மறைக்கு வராங்க. எதிர்மறைக்கு வந்த கரடிகள் காளைகளை நேர்மறைக்கு மேல அனுப்பாம அங்கிருந்து எதிர்மறைக்கு எதிர்மறை கரடிகளோட இலக்கு 1 83,838 என்ற நிலை அடைகிறாங்க. இலக்கு 1 இலக்கு 2 83,489 என்ற நிலையை அடைந்தவுடன் அங்கு காளைகள் தடுத்து நிறுத்தி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 83,638. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை நம்ம பார்ப்போம். சென்செக்ஸ் வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 83,638. இதை பொறுத்து திங்கட்கிழமை பங்குச்சந்தையுடைய காளையோட நேர்மறை 83,638. இலக்கு 1 83,828. இலக்கு 2 84,038. கரடியோட எதிர்மறை 83,558. கரடியோட இலக்கு 1 83,432. இலக்கு 2 83,168. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.